கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்துவோம், சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, நீர் மட்டுமே எல்லாம் வல்லவர். என் கடவுளாய் ஆண்டவரே, உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை நான் ஆராதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எனக்காக வைக்கப்பட்டுள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் உம்மிடமிருந்து நிறைவாக நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆமென். அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே சிநேகத்தோடு வாழ்த்துகிறோம். கடந்த 10 மாதங்கள் ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாம் கரங்களை தட்டி முதலாவது ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். இந்த 11வது மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. நல்ல கை கொடுத்து முகத்தை பார்த்து சிரிச்ச முகத்தோட சொல்லுங்க, ஆண்டவர் 11வது மாதத்தில் நம்மை அடி எடுத்து வைக்கிறார். நிச்சயமாக இதுவரை காத்தவர் இனியும் காப்பார். இதுவரை உதவி செய்தவர் இனியும் உங்களுக்கு உதவி செய்வார். நம்புறீங்களா? ஆமென். இந்த நவம்பர் மாதத்தின் வாக்குத்தத்தமாக ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய இரக்கத்திற்காய் காத்திருந்த பொழுது ஆண்டவர் தந்த அவருடைய வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள். செக்கரியா இறைவாக்கினுடைய புஸ்தகம் 1 அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மீண்டும் உரத்த குரலில் இவ்வாறு அறிவிப்பாயாக, படைகளின் ஆண்டவர் அறிவிப்பது இதுவே, என் நகர்கள் சீரும் சிறப்புமாய் இருக்கும். ஆண்டவர் சீயோனை மீண்டும் தேற்றுவார், எருசலேமை திரும்பவும் தேர்ந்து கொள்வார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு தருகிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் உயிருள்ள வாக்கு தத்தங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொன்னார்னா அதை கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றி தருவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்துல மனிதர்கள், நம்முடைய உறவுகள் எத்தனையோ காரியங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். அநேக காரியங்களை நிறைய பேர் பகிர்ந்து கொள்றாங்க. சில நேரங்கள்ல ரொம்ப நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஏன்? நம்முடைய வாழ்க்கையில இவங்க இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாது என்கிற அளவுக்கு கூட வார்த்தைகள் பல விதத்தில் அழகாக, ரம்மியமாக, ரசனையாக, ஆச்சரியமாக, அதிசயமாக, ஏன் நம்மையே நாம் இழக்கிற அளவுக்கு கூட இந்த உலகத்தில் அநேகர் நம்மோடு பயணிக்கிறார்கள், பேசுகிறார்கள்.
ஆனால் கொஞ்சம் காலம் போகும் பொழுது அந்த வார்த்தை பொய்யாக மாறுகிறது. Praise the Lord. அந்த வார்த்தை சலித்து போகிறது. அந்த வார்த்தை பயன் இல்லாமல் போகிறது. அந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டது நம்மை ஏமாற்றுவதற்கு என்பது தெரிய வருகிறது. நேற்றைய பார்த்தீர்கள் என்றால் ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் பக்கத்துல தான். என்ன நடந்திருக்குன்னா, ஒரு ஒரு நகை கடை, அடகு கடை ஒருவர் வைத்திருக்கிறார். அவர் மக்களுக்கெல்லாம் ஒரு வால் போஸ்டர் மூலமாக, நிறைய இணையதளங்கள் மூலமாக ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் ஒரு சுவரொட்டி ஒட்டப்பட்டது. என்ன தெரியுமா? நீங்கள் எங்களுடைய நகை கடையிலே, எங்களுடைய அடகு கடையிலே நீங்கள் உங்கள் நகைகளை அடகு வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுக்கு போதுமான பணத்தை வாங்கி கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வட்டி கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? கெட்ட செய்தியா? என்னம்மா நீங்க இப்படி இருக்கீங்களே? நகை ஒரு நகை வட்டி கடைக்காரர் வச்சிருக்காரு. அவர் சொல்றாரு, அக்கா நீ கவலைப்படாதக்கா, நீ உன் நகையை கொண்டு வந்து வை, வட்டிலாம் வேண்டாங்க்கா அப்படின்னு உனக்கு சொன்னா கெட்ட செய்தியா அது உனக்கு? பிரைஸ் தி லார்ட். நீ ஒருவேளை அந்த செய்தியை படிச்சுட்டு வந்துட்டியாக்கா? சரி, பாருங்க, அந்த தெருவில் இருந்தவங்களுக்கு, அந்த வால் போஸ்டர் பார்த்தவங்களுக்கு, அந்த கடை முன்னால அதே போல பெரிய பேனர் இருந்தது. அநேகர் கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, அவங்க தேவையில இருந்தவங்க போல பாவம், அவங்கள்ட்ட இருந்த நகைகளை கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, பேங்க்ல வச்சா கூட இத்தனை பைசா வட்டி கட்டணுமே, நம்ம அண்ணன் எவ்வளவு திறந்த உள்ளத்தோட இருக்காரு, நல்ல சாமிங்க இவரு அப்படின்ட்டு போய் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் போய் என்ன செஞ்சாங்க, பக்கத்துல தூரத்துல யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவர்கள் கொண்டு போய் நகை என்ன செஞ்சாங்க, அடகு வைத்தார்களாம். சொல்லும் போது சொன்னாராம், ஒரு கூட பிறந்தவளுக்கு கொடுக்காமலா இருப்போம், உங்களுக்கு இல்லாததான் நீங்க வாங்கிட்டு போங்க அப்படின்னு நகையை என்ன செய்தாங்க, அடகு வைக்கும் போது இனிமையாக பேசினார், நல்லா பேசினாரு, புரு காப்பி கொடுத்தாரு, டொரினா கொடுத்தாரு. கூட பிறந்தவங்க கூட இப்படி கொடுக்க மாட்டாயா? இப்ப என்னையா ஆனாரு, எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிட்டாரியா, போயிட்டாரியா. பேசின வார்த்தை நல்லா இருந்துச்சு சார், போட்டிருந்த அட்வர்டைஸ்மெண்ட் சூப்பர் சார், இப்ப என்ன சார் ஆச்சு, திவால் ஆச்சு, எல்லாம் போச்சு, முதலுக்கு மோசம் வந்துட்டு சார். எல்லாம் கேஸ் கொடுத்தாலும் ஒண்ணும் நடப்படாது, எங்க இருக்கான்னே தெரியாது சார். இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட வார்த்தை ரசனைகள் நிறைய காரியங்களாக கொடுக்கப்பட்டு மனித வாழ்க்கை ஏமாற்றத்தை சந்திக்கிறது. அல்லேலூயா. ஆனால் தேவாதி தேவன் நமக்கு தருகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அது ஜீவன் உள்ளது, அது வாக்குத்தத்தம் நிறைவேறியே தீரும். கை தட்டுங்கப்பா. ஆண்டவர் சொல்றாரு இந்த நாளிலே, பாருங்கள், என் பிள்ளைகளே, உங்களை நான் சிறப்புற செய்வேன். நீங்க எப்படி வாழ்வீங்கன்னா சீரும் சிறப்புமாயிருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு உங்களை பார்த்து, நீ சீரும் சிறப்புமாக இருப்பாய். என் மகளே, என் மகனே, உன்னுடைய வாழ்க்கையில நீ எந்த இடத்துல நீ மட்டம் தட்டப்பட்டாயோ, எந்த இடத்திலே நீ புறக்கணிக்கப்பட்டாயோ, எந்த இடத்திலே உன்னை எதற்கும் உதவாதவன் என்று தூக்கி இந்த உலகம் எறிந்ததோ, அவர்களுக்கு மத்தியிலே நான் உன்னை சீரும் சிறப்புமாய் வாழ வைப்பேன் என்கிறார் ஆண்டவர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நான் உண்மையாக இந்த வசனத்தை எடுத்த பொழுது, இப்ப சமீபத்தில் இந்த 2-3 நாட்களாக எல்லாரும் பேசின ஒரு சகோதரி, ஒரு மகள், அவளுடைய பெயர் ஜெமிமா. இந்திய மகளிர் கிரிக்கெட்ல இன்னைக்கு அவளுடைய பெயர் ஒலித்து கொண்டிருக்கிறது. ஆனா அதே மகள் விளையாட முடியாதபடி பல தடைகளை தாண்டி வந்தால், கடைசியாக இந்திய உலகக்கோப்பை, இந்த உலகக்கோப்பையில இந்தியா பங்கெடுத்த பொழுது
இந்த ஜெமிமா என்று சொல்லக்கூடிய இந்த சகோதரி, இந்த மகள் இன்னைக்கு இந்தியாவுடைய இந்த கிரிக்கெட் வெற்றியில அவருடைய பெயர் முத்திரை பதிக்கப்பட்டுள்ளது. கைத்தட்டுங்க பாப்போம். அவர் சொன்னது என்ன தெரியுமாங்க? பதற்றத்தோடு இருந்தேன், பயத்தோடு இருந்தேன், என்ன நடக்குமோ என்ற நிலையில் இருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் என் இதயத்திலே மீண்டும் மீண்டும் ஒலித்த வசனம் என்ன அப்படின்னா, நீ சும்மா இரு, ஆண்டவர் உனக்காக போராடுவார். நீ அமைதியாயிரு, ஆண்டவர் உனக்காக யுத்தம் செய்வார் என்று விடுதலை பயணம் யாத்திராகமம் 14:14 தேவன் சொன்ன அந்த வசனம் என் இருதயத்திலே மீண்டும் மீண்டும் ஒலித்தது. அந்த வார்த்தையை நான் நம்பினேன். எனக்காக இந்த களத்திலே ஆண்டவர் இருப்பார் என்பதை நான் விசுவசித்தேன். ஆதலால் வெற்றியை, இந்த வெற்றி என்னுடைய வெற்றி அல்ல, கடவுள் தந்த வெற்றி, இயேசுவுக்கு புகழ் என்று ஆண்டவரை எங்கே அவள் மகிமைப்படுத்தினாள். இன்னைக்கு ஒருவேளை கண்ணீரின் மத்தியில வந்திருக்கலாம், துயரத்தின் மத்தியில வந்திருக்கலாம், வேதனையின் மத்தியில வந்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில ஒரு நஷ்டமான அனுபவத்திலே நான் கடந்து வந்திருக்கிறேன். துயரம் மிகுந்த என்னுடைய வாழ்க்கை பயணத்தில எதுலையுமே முன்னேற்றம் இல்லை என்று சொல்லி நீ எங்கெங்கலாய்த்தாலும், என் சகோதரியே, என் சகோதரனே, உன்னை, உன் குடும்பத்தையும் சீரும் சிறப்புமாய் ஆசீர்வதிக்க தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள், தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திறந்து கொள்ளுங்கள், வாசிங்க. எசையா 54 அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் கூறுகிறார். இந்த வார்த்தையை அப்படி விசுவசிங்க. 51 எடுத்துக்கொள்ளுங்கள். எசையா 54:13 படியுங்கள். உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத் தருவார். உன் பிள்ளைகள் நிறை வாழ்வு பெற்று சிறப்புறுவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, எல்லாரும் கவலையோடும் கலக்கத்தோடு என்ன நடக்குமோ என்ற மனநிலையோடும் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அநேக அம்மாக்கள் சொல்வதுண்டு, பிரதர், என் பையனை நினைச்சா எனக்கு ஒரே கவலையா இருக்கு, என் பிள்ளைகளை நினைத்தா எனக்குள்ள ஒரு பெரிய பதற்றம், என்ன ஆகுமோ அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லி கலங்கி தவிக்கிற ஒரு மனநிலையை பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகள் சிறப்புறுவார்கள். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களை உயர்த்துவது, உங்களை பெயர் புகழோட வைப்பது, உங்களுக்கு ஒரு சீரும் சிறப்புமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் அமைத்து தருவார். ஆமென். நீங்க யோசித்து பாருங்களேன், ஒரு இந்த உலகத்துல நீங்க என்னதான் பாருங்க, எவ்வளவு சம்பாதித்தாலும், எனக்கு சமீபத்தில் ஒரு அப்பா சொல்றாரு, பிரதர், என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறத பார்க்கறது தான் எனக்கு சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். அந்த மனுஷன் இரவு பகல் பார்க்காம உழைக்கிறாரு. அந்த வீட்டம்மா சொல்லுது, ஃபாதர், பிரதர், இவர் தனக்குன்னு ஒரு நல்ல சட்ட துணி கூட என்ன செய்ய மாட்டேங்காரு, போட மாட்டேங்காரு. ஆனா அவர் சொல்றாரு, என் மனைவி என் பிள்ளைகளும் உடுத்தி எல்லாரும் முன்னாலையும் நல்லா இருக்காங்க, பாத்தீங்களா சாமி, அதுதான் சாமி என் உயர்வு. கைத்தட்டுங்க பாப்போம். நான் கோட்டு ஷூட்டு போட்டு போயிட்டு என் மனைவி என் பிள்ளைகளும் பரிதாபமா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது எனக்கு நல்ல பேரா சாமி. பாருங்க, ஒரு தகப்பனுடைய, ஒரு வீட்டு தலைவனுடைய மனநலம் அப்படி இருக்கும்னா, நம் பரலோக பிதா, நம் தகப்பன் எத்தனை சிநேகம் உள்ளவராக இருப்பார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, செப்பனியா 3 அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, இந்த பெயரும் புகழும் சிறப்பு என்பது என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில வெளிப்படுவதாக, ஒரு அற்புதம் கொண்டு வருவதாக நீங்கள் வாசியுங்கள். தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். வாசிங்கம்மா. அக்காலத்தில்
சேர்த்து அந்த காலத்திலே ஆண்டவர் சொல்றாரு, என்ன செய்வேன்? ஒன்றாய் கூட்டி சேர்த்து உங்கள் தாய் நாட்டுக்கு திரும்ப உங்களை நான் அழைத்து வருவேன். உங்கள் கண் முன்பாகவே உங்களைய முன்னைய நன்னிலைக்கு. நல்ல கவனிங்க, என் நிலைமை இப்படி ஆயிட்டே அப்படின்னு யாராவது இருந்திருக்கலாம். ஒருவேளை அநேக காரியங்கள்ல ஒரு நஷ்டங்களை நீங்க சந்தித்திருக்கலாம். ஒருவேளை சில நேரங்கள்ல ஒரு நல்லா இருந்தா பிரதர், இப்ப பாருங்க எங்க வாழ்க்கையில இதெல்லாம் இழப்பா மாறிட்டு. பயப்படாதீங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை தருவார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உங்க கண்ணு முன்னாலேயே உங்களை முன்னைய நன்னிலைக்கு நான் உயர்த்துவேன். கை தட்ட மாட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமான மகனே, ஆண்டவருடைய மகளே, நீ நல்லா கவனிச்சு பாரு. உன்னைய ஆண்டவர் நல்ல நிலைக்கு உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க மீண்டும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். எசையா 45ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. என் ஊழியன் யாக்கோபை முன்னிட்டும் நான் தேர்ந்து கொண்ட இஸ்ரவேல் பொருட்டும் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன். நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு பெயரும் புகழும் வழங்கினேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் மகளே, என் மகனே, நான் உனக்கு பெயரும் புகழும் வழங்கினேன். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் நீங்க செப்பனியா 3:20 திரும்ப வாசித்தீங்கன்னு ஆண்டவர் சொல்வாரு, உன் கண்ணு முன்னாலேயே உன்னைய நல்ல நிலைக்கு கொண்டு வருவேன். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க கண்ணு முன்னாலேயே. முதல்ல நீங்க அதை நம்பணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யார் நம்பணும்? சிலருக்கு பாருங்க, மற்றவங்க உங்களை பார்த்து அழகா இருக்குன்னு சொன்னா கூட நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, நானா அப்படிமீங்க. பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களே, இந்த ட்ரெஸ்ஸுக்கு சூப்பரா இருக்கீங்கன்னா அப்படின்னு சிலர் அநேகர் அதை நம்புறதே இல்லை. ஏன் தெரியுமா? நம்மையே நாம என்ன செய்யறோம், ரொம்ப பரிதாபமா பார்த்துக்கிட்டு இருப்போம். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, ஆண்டவர் கூறுகிறார், உங்களை முன்னைய நன்னிலைக்கு உங்க கண்ணு முன்னால ஆண்டவர் உங்களை கொண்டு வருவார். வரும்போது என்ன தெரியுமா? பெயரும் புகழும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் ஆண்டவர் உன்னை மாற்றுவார். கை தட்டுங்கப்பா. உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் பெயரும் புகழுமாக ஆண்டவர் இந்த உலகத்துல உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, சீரும் சிறப்புமாக நீங்கள் வாழ்வீர்கள். நல்ல கைகளை கொடுத்து முகத்தை பார்த்து ஸ்மைல் பண்ணி சொல்லுங்க, நீங்க சீரும் சிறப்புமா பெயரும் புகழோட நீங்க வாழ்வீர்கள். அல்லேலூயா. அதோட ஆண்டவர் முடிக்கல பாருங்க. ஆண்டவர் செக்கரியா 1:17 சொல்றாரு, நான் என் பிள்ளைகளை தேற்றுவேன். ஆமென். என்ன செய்வாரு? என்ன செய்வாரு? தேற்றுவார். என் மகளே, உன்னை நான் தேற்றுவேன். என் மகனே, நான் உன்னை தேற்றுவேன். பிரைஸ் தி லார்ட். நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் என்னை தேற்றுவார். வாசிங்க பாப்போம். பைபிள் சொல்லுகிறது பாருங்கள், தயவு செய்து எடுத்து வாசிங்க. திருப்பாடல் சங்கீதம் 71ஆம் அதிகாரம் 2வது வசனம் எடுத்து வாசிங்க பாப்போம். சங்கீதம் 71, திருப்பாடல் 71:2 வாசிங்க. நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த வார்த்தையை வாசிக்கும் போது நமக்கு ஒரு பெரிய வல்லமை வெளிப்படும். ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. 71 21 படிங்க. என் மேன்மையை பெருகச் செய்து மீண்டும் என்னை தேற்றுவேன். 71 21 வாசிங்கப்பா. என் மேன்மையை பெருகச் செய்து மீண்டும் என்னை. பிரைஸ் தி லார்ட். அப்ப தேற்றுவது என்பது என்ன? ஆண்டவர் உங்களை தேற்றுவார்னு அர்த்தம் என்ன? என்னப்பா உனக்கா காய்ச்சலாப்பா அப்படின்ட்டு போற கூட்டம் கிடையாது.
பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. என்ன பெயிலாம்ல அப்படி போற கூட்டம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். என்ன விழுந்துட்டியாம்ல அப்படின்ட்டு போறாங்க நிறைய பேர். அப்படியே போயிட்டு இருக்கிறவன் நம்ம இந்த உலகத்துல இருக்கான். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்ல. எப்படி இந்த வசனம் சொல்லுது, என் மேன்மையை பெருக செய்து மீண்டும் என்னை தேற்றுவீர். எந்த இடத்திலே நான் விழுந்து கிடக்கிறேனோ, எந்த இடத்திலே கடன்பட்டு கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு கிடக்கிறேனோ, எந்த மனிதர்களுக்கு முன்பாக நான் ஒதுக்கப்பட்டு கிடக்கிறேனோ, அந்த இடத்திலே எனக்கான மேன்மையான பாதை அவர் அமைத்து தருவார். ஆமென். நீ விழுந்த இடத்துல உயரணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹalleluya. பாலடைந்து போன வாழ்க்கை சோலைவனமா மாறணும். பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்தை பார்க்கும்போது அதாங்க தேற்றுதல். தேற்றுதல்னா என்ன தெரியுமா? சும்மா வந்துட்டு ஹார்லிக்ஸையும் போன்விட்டாயும் கொடுத்துட்டு அப்புறம் பிழைக்க மாட்டீங்களாம்ல. சிலர் இப்படிதான் பார்க்க வராங்க. அன்னைக்கு ஒரு நோயாளிக்கு ஜெபம் பண்ண பேருக்கோ 2-3 பேர் வந்திருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். வந்துட்டு கையில நல்ல பிக் ஷாப்பரோட வந்துட்டாங்க. வந்துட்டு அப்புறம் கேன்சர் ஆம்ல உங்களுக்கு பழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாவளா? பிரைஸ் தி லார்ட். இவங்க வந்தது எதுக்கு? தேற்றுவதற்கு. அதனாலதான் பைபிள் ஒரு வசனம் இருக்கு. என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட ஆள்லாம் நமக்கு வேண்டாம். என்ன? ஹல்லேலூயா. வாசிங்க பாப்போம். யோபு 16:2 வாசிங்க. யோபு 16ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது. வாசிக்கிறீங்களாப்பா? யோபு மறுமொழியாக உரைத்தது, இதை போன்ற பலவற்றை நான் கேட்டதுண்டு, புண்படுத்தும் தேற்றுவோர் நீங்கள் எல்லாம். எப்படிப்பட்ட ஆளுங்க சொல்லுங்க? எரியிற தீல சொல்லுங்க எண்ணெய ஊத்திட்டு போற கூட்டம், உன் இருதயத்தை காயப்படுத்துகிற ஒரு கூட்டம். ஆனா இவங்க பேர் என்னது? தேற்றுகிற கூட்டம். என்ன கூட்டம்? தேற்றுகிறார்கள். எப்படி தேற்றுறாங்க? புண்படுத்தும் வார்த்தைகள். வாழ்ந்துருவானோ பிழைச்சிருவானோ பிழைக்கப்படாது அப்படிங்கிற முடிவுல வர்ற கூட்டம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மகளே மகனே, எசையா 66:13 சொல்கிறது, ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். கை தட்டுங்க. ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல தெய்வம் நம்மை தேற்றுவார். இந்த உலகத்தில் நீ எங்கே வீழ்ச்சி அடைந்து துவண்டு போய் அந்த இடத்துல நீ பரிதாபமா நிற்கிறையோ, அந்த இடத்துல அவர் என்ன செய்வாரு? நீ வாஸ்த பத்தியா சங்கீதம் 71:21 நீர் என் மேன்மையை பெருக செய்வீர். என் மேன்மை என்ன செய்வீர்? பெருக செய்வீர். நான் எங்க ஒதுக்கப்பட்டனோ, எங்க ஓடி ஒளிஞ்சனோ, அதே இடத்துல என்ன மேன்மையில நிறுத்தி இந்த உலகத்துல என்ன நீர் தேற்றுகிறீர். எப்படி? வாளாக்காம தலையாக்குவீர், கீழாக்காம அதாங்க அவரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நம் தேவன். நல்ல வாயத்தந்து ஸ்மைல் பண்ணி சொல்லுங்க, நம் தேவன் நம்மை சீரும் சிறப்புமாய் வாழ வைப்பார். அவர் நம்மை தேற்றுவார். எப்படி? மேன்மையான வாழ்வை தந்து தேற்றுவார். ஆசீர்வாதமான வாழ்வை தந்து தேற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க. ஒருவேளை கடன்ல வந்திருக்கிறியாப்பா, கஷ்டத்துல வந்திருக்கிறியா, வருமான குறைவுகளை வந்திருக்கிறியா, இந்த நாள்ல எல்லாத்தையும் ஆண்டவர் உனக்கு மாற்றுவார். அவர் நல்லவர். நான் விசுவசிக்கிறேன். என் தேவனை போல ஒருவரும் இல்லை. ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டுடைய கரம் என் மேல இருக்கிறது.
நான் சீரும் சிறப்போடு வாழ்வேன். சொல்லுங்க, சீரும் சிறப்போடு வாழ்வேன். என் பிள்ளைங்க சீரும் சிறப்புமா இருப்பாங்க. என் குடும்பம் சீரும் சிறப்புமாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சீரும் சிறப்புமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி பாடுவோம். ஜீசஸ். நல்ல சந்தோஷமா பாடுங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லங்க. கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லங்க. இயேசு கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லங்க. இயேசு கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லங்க. ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். ஏந்திடுவார், என்ன தாங்கிடுவார், இறுதி வரை என்ன நடத்திடுவார். ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்ன நடத்திடுவார். இயேசு கரம். என் மேலங்க, வாய் திறந்து அற்புதம் நடப்பதாக. இயேசு கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லங்க. அணைப்பாரே, அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. அணைப்பாரே, அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. இயேசு கரம். என் மேலங்க, ஆமென். கடுகளவு பயம் இல்லங்க. ஆமென். இயேசு கரம். என் மேலங்க, ஆமென். கடுகளவு பயம் இல்லங்க. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன். அல்லேலூயா. உம்மை நம்பி ஓஹோ, உந்தன் பாதம் ஜீசஸ் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்துக்கொண்டீ. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து ஓஹோ. காலமெல்லாம் காத்து கொண்டீ. ஐயா, காலமெல்லாம் காத்துக்கொண்டீ. ஐயா, காலமெல்லாம் காத்து கொண்டீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டு ஒருபோதும் கைவிட வாய் மாட்டேன். திறந்து சொல்லுங்க. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஆமென். உம்மை நம்பி உந்தன் பாதம் ஓஹோ, உறுதியாய் பற்றி கொண்டு ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். குருடர்கள் பார்த்தார்கள், ஆமென், ஆமென். உடவர்கள் நடந்தார்கள். ஐயா, முடவர்கள் நடந்தார்கள். ஐயா, உடவர்கள் நடந்தார்கள். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார், கண்டு கொண்டார். கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம், ஓஹோ, ஆடுவோம், ஆமென், ஆமென். நடனமாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஆமென். அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே.
நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. இயேசுக்கரா மேலங்க கடுகளவு பயமில்லங்க. இயேசுக்கரா மேலங்க கடுகளவு பயமில்லங்க. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ. ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ. ஒருபோதும் கைவிட மாட்டேன். அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக ஆண்டவரே எங்க மேல உங்க வல்லமை இறங்கட்டும். அச்சாரமாய் முத்திரையாய் இயேசுவின் நாமத்திலே வியாதிகள் வெளியேறட்டும். பலவீனங்கள் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்திலே உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ. ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ. ஒருபோதும் கைவிட மாட்டேன். அப்படியே கைகளை உயர்த்தி வாயை திறந்து ஆண்டவரே செக்கரியா 1:17 படி சீரும் சிறப்புமா என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையிலே நான் இழந்த இடங்கள், நஷ்டப்பட்ட காரியங்கள் ஆண்டவரே எங்கே துவண்டு போய் கண்ணீரோடு கலங்கி தவிக்கிறேனோ அந்த இடத்திலே நீர் எனக்கு சகாயராய் வருவீராக. வாயை திறந்து கூப்பிடுங்க. இந்த நேரம் இந்த நாளிலே ஆண்டவர் செக்கரியா 11:17 உங்களுக்காக நமக்காக ஆண்டவர் அனுப்புகிறார். ஒரு விடுதலையின் வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. தேவன் நம்மை தேற்றுகிறார். சங்கீதம் 71:21 வாசித்தர் அல்லவா, என் மேன்மையை பெருகச் செய்து என் மேன்மையை பெருகச் செய்து என்னை தேற்றுவேன். ஆமென். அவர் என்னை தேற்றுகிறார். எங்கே நான் வீழ்ச்சி அடைந்தேனோ, எங்கே துவண்டு போனேனோ, எங்கே கலங்கி தவிக்கிறேனோ, எங்கே ஒவ்வொருவராலும் ஒதுக்கப்பட்டேனோ அந்த இடத்திலே என் மேன்மையை அவர் துளிர்க்க செய்கிறார். என்னை பெருகச் செய்கிறார். என்னை உயர்த்துகிறார். என் பிள்ளைகளை உயர்த்துகிறார். என்னை ஆசீர்வதிக்கிறார். நான் விசுவசிக்கிறேன். டுடே இந்த நாள் என் தேவன் எனக்கு சீரும் சிறப்பும் அவருடைய ஆசீராய் வருகிற நேரம், வருகிற நேரம். கூப்பிடுங்க வாயை திறந்து, இயேசுவே இயேசுவே என்னை ஆசீர்வதிப்பவரே, உம்முடைய வல்லமை எங்கள் மீது இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். நான் விசுவசிக்கிறேன். துவண்டு போன மகளே, துவண்டு போன மகனே, கலங்கி தவிக்கிற பிள்ளைகளே, இன்னைக்கு இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. வல்லமை இறங்குகிறது. இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஆண்டவரே, நான் இன்னைக்கு எந்த இடத்துல நான் ஒதுக்கப்பட்டனோ அந்த இடத்துல எனக்காக நீர் வாரும் ஆண்டவரே. என் கண்ணீரை துடையும் ஆண்டவரே. என் கணவரை, என்னுடைய பிள்ளைகளை, என் மனைவிய, என் உறவுகளை, என் சொந்த பந்தங்களை என்னிடத்துல ஜெபிக்க சொன்ன மக்களுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை இறங்கட்டும். உம்முடைய ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும். உங்க அற்புதம் இறங்கட்டும். எங்களுக்காக யாவையும் செய்பவரே, உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எங்கள் மீது இறங்கி வருவதாக. உம்முடைய அற்புதங்கள் இறங்கி வரட்டும். நல்ல கைகளை உயர்த்துமோ. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். கைகளை விரித்து அசைத்து ஹalleluya வாய் திறந்து
ஹalleluya. ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. ஹalleluya. நஷ்டப்பட்டவனுடைய வாழ்க்கையில இயேசுவுடைய வல்லமை இறங்குகிறது. ஹalleluya. வருமானத்தை இழந்து தவிக்கிற மகளே, ஆண்டவர் உனக்குள்ள பெருக்கத்தை தருகிறார். ஹalleluya. பொருளாதார கஷ்டங்கள் ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறார். ஹalleluya. எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறார். ஹalleluya. அவருடைய வல்லமையில் ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒப்புக் கொடுங்க. நல்ல வாய் திறந்து ஒப்புக் கொடுங்க. இயேசுவே. ஹalleluya. ஹalleluya. வியாதிகள், பலகீனங்கள் இந்த ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறார். ஹalleluya. சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, என் மீது இரக்கமாயிரும், என் மீது இரக்கமாயிரும், என்னை ஆசீர்வதியும். என்னை ஆசீர்வதியும். சக்கரியா 1:17 படி சக்கரியா 1:17 சீரும் சிறப்புமாக சீரும் சிறப்புமாக என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை தேற்றி அருளும். என்னை தேற்றி அருளும். ஆமென். ஆமென். அமர்ந்து பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் சீரும் சிறப்புமாய் வாழ்க்கையை ஆசீர்வதித்து உங்களை தேற்றுவார். ஆமென். நான் வேகமாக ஒரு 3 பேரை வேதத்திலிருந்து காண்பித்து, இந்த 3 பேரும் சீரும் சிறப்புமாய் வாழ்ந்ததற்கான காரணம் என்ன என்பதை சிந்தித்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நல்ல குரலை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். என் தேவன் நல்லவர். நல்லவரா? நல்லவர். அவர் மட்டும்தான் நல்லவர். ஆமென். முதலாவது நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசிக்க வேண்டிய வேத வசனம் தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். தயவு செய்து ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது தேவன் நமக்கு காண்பிக்கிற ஒரு பாத்திரம் யார்னா, விசுவாசத்தின் தந்தையாகிய ஆபிரகாம். ஆமென். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து ஆண்டவர் சொன்னாரு, உன்னை நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? சிறப்புற செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியதா அப்படின்னா இப்ப வரை அது நிறைவேறுகிறது. ஏன்? நாம ஆண்டவரை புகழும் போது கூட எப்படி தெரியுமா புகழ்றோம்? ஆபிரகாமின் தேவனே. அப்படிதானே? எப்படிமா புகழ்றோம்? அபிரகாமின் தெய்வமே. நாம புகழ்றது இல்லைங்க, தேவாதி தேவன் மோசேக்கு காட்சி கொடுத்தார். அப்படி மோசேக்கு ஆண்டவர் முச்சடியின் நடுவிலே நீங்கள் விடுதலை பயணம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே வாசிப்பீர்கள் என்றால், ஆண்டவர் காட்சி கொடுத்த பொழுது மோசே கேட்கிறாரு, ஆண்டவரே நீங்க யாரு? ஆண்டவர் சொன்னார், நான் தான்ப்பா இருக்கிறவராக இருக்கிறவரு. அப்படின்னா என்னங்க? ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாமின் தேவன். கை தட்டுங்க. ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துறதுக்கு யாரு? ஆபிரகாம பாத்தியாப்பா, ஆபிரகாமுடைய தேவன் நான் தான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சகோதரியே, சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையில தேவன் உன் பெயரை சிறப்புற செய்வார். இன்னைக்கு ஒரு மனுஷன் வாழ்ந்தாங்கிறதுக்கு என்னங்க அடையாளம்? பெயர் ரொம்ப முக்கியம். அப்படிதானே? நீங்க வாழ்ந்தீங்களாங்கிறதுக்கு என்ன முக்கியம்? சில ஊர்ல போனோம்னா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த உங்க தாத்தாவை சில பேர் அடையாளப்படுத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. 2 விதம் இருக்கு. ஒண்ணு இவனை மாதிரி இருக்கக்கூடாது, இந்த பாரு கள்ளப்பைய அப்படிமா. இன்னொன்னு பாரு, உண்மையிலே ஏத்தா உங்க தாத்தா பண்ண புண்ணியம் இன்னைக்கு நீங்கெல்லாம் நல்லா இருக்கீங்க, பேரை சொல்லியே சொல்லுவாங்க. பத்தியானே, கடவுள் பெயரும் புகழும் தருகிறார்,
இந்த பெயரை சிறப்புறச் செய்கிறார். ஆபிரகாம் சிறப்போடு வாழ்ந்தார். ஆமென். அவருக்கு எல்லாம் இருந்துச்சுங்க, எல்லா நன்மையும் தேவன் வைத்திருந்தார். ஒரு குறை இல்லாம ஆண்டவர் அவரை வழி நடத்தினார். ஆனா இந்த மனுஷனை ஆண்டவர் சிறப்புள்ள ஒரு வாழ்க்கைக்கு இவரை சிறப்புற செய்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, அவன் தேவனுடைய வசனத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். ஆமென். அல்லேலூயா. ஒரு மனிதன் எப்பொழுது கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்றால் அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எல்லாரும் எடுத்துக்கோங்க. விடுதலை பயணம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். நல்லா கவனிக்கணும். என்னை ஆண்டவர் சிறப்புற செய்வாரு, கண்டிப்பா. என்னை தேற்றுவாரு, கண்டிப்பா. மேன்மையா வைப்பாரு, கண்டிப்பா. ஆனா எப்போ அப்படின்னா, வாசிங்க. நீங்கள் என் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகும் என் உடைமையே எனினும் நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாய் இருப்பீர்கள். எனக்கு நீங்கள் குருத்துவ அரசாகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள். கை தட்டுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, என் மகளே, என் மகனே, நீ என்னுடைய தனிப்பட்ட சொத்து. நீ தான் என் உரிமை, நீ தான் எனக்கு எல்லாம். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை ஆண்டவர் ஏன் பயன்படுத்துகிறார்? உங்களை என்னை பார்த்து சொல்றார், நீ தான் எனக்கு எல்லாமே, நீ தான் தனிப்பட்ட சொத்து, நீ தான் எனக்கு எல்லாம், நீ தான் எனக்கு எல்லாம். சில வீட்டுக்கு போங்க, அவங்க இந்த வீட்டுல நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க. ஆனா எதுக்கு எடுத்தாலும் ஒரே ஒருத்தன் பேரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஏங்க 5 பிள்ளை பெத்தீங்க, 3 பிள்ளை பெத்தீங்க, ஏங்க மற்ற பிள்ளைங்க பேரை சொல்லாம அவன் பேரையே ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன் அப்படி சொல்றாங்க? ஏங்க அப்படி சொல்றாங்க? சொல்லுங்க. ஏன் ஐயா, நான் தான் சாமி மற்றதையும் பெத்தேன், ஆனா அது என் வார்த்தைக்கு ஒரு வார்த்தை கூட காதே கேட்காது. அதுக்கு வீட்டில் எப்படி வேணும், ஒன்னோ ரெண்டோ அப்படி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆனா அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, சொன்னா என்ன செய்வான்? கேட்பான். போகாதன்னா போக மாட்டான், இருன்னா இருப்பான். இன்னைக்கு ஒரு தகப்பனார் வந்து அழுத பொழுது உண்மையிலே காலையில நற்கரணை ஆண்டவர் முன்னால் அவர் அழுகிறார். அந்த துயரத்தோடு நான் அந்த வார்த்தை இந்த நாளில் உங்களை சந்திக்கும் பொழுது சொல்றாரு, எனக்கு ஒத்த பையன் சாமி, 3 பொண்ணு சாமி, எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டேன், எல்லாம் கொடுத்துட்டேன், என்னை கவனிக்க மாட்டேங்காங்க சார். உண்மையிலே ஒரு தகப்பனுடைய இருதயம் வலிச்சதுன்னு நான் தப்பா எடுத்துக்கிறாங்க. ஒரு தந்தையினுடைய கண்ணில் வடிகிற கண்ணீர் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு நீங்க இந்த உலகத்துல எங்கேயும் போய் நினைச்ச முடியாது, பிரயாசத்தம் தேடவே முடியாதுங்க. ஒரு அப்பாவுடைய அம்மாவுடைய கண்ணில் வடிகிற கண்ணீருக்கு நீங்க கோயிலில் வந்து காணிக்க போட்டுலாம் சரி பண்ணவே முடியாது. நான் போகிறேன், மேலே போய் உட்காந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுன்னு போனால் அவர் லைவ் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, என் நிலைமையை இப்படி விட்டுட்டியப்பான்னு. எவ்வளவு நம்பி இருப்பாரு, எவ்வளவு எதிர்பார்த்திருப்பாரு, எவ்வளவு தூரம் அந்த மகன்கிட்ட ஒரு நல்லது நடக்கும் என் பையங்க அப்படிதான் சொல்லியிருப்பாரு. 3 பொம்பளை பிள்ளை தானே ஒரு சிங்கத்தை பெத்து வச்சிருக்கா அப்படியா எல்லாம் அப்படி சொல்லியிருப்பாரு. இங்க இருக்கிற நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சகோதரியே, சகோதரனே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இன்னைக்கு இந்த உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும்
ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாய் என்றால், நீ என் வார்த்தைக்கு செவிசாய்ப்பாய் என்றால், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களிலும் நீ எனக்கு தனிப்பெரும் சொத்தாக இருப்பாய். கை தட்டுங்க. அப்ப முதல்ல ஒரு இந்த ஆபிரகாம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவ சப்தத்திற்கு கீழ்ப்படிந்தான். பிரைஸ் தி லார்ட். நீங்க இந்த உலகத்துல நல்லா இருக்குன்னா, இந்த செக்கரியா 1:17 உங்க வாழ்க்கையில நிறைவேறணும்னா, நீங்க செய்ய வேண்டிய என்ன தெரியுமா? முதல்ல ஆண்டவருடைய வசனத்துக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம கடவுள் என்ன உயர்த்துவார், கடவுள் என்ன மேன்மையா வைப்பார்னா, கண்டிப்பாக அந்த உயர்வு தேவனிடமிருந்து வராது. அது இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான்ட்ட இருந்து வரும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சாத்தானும் என்ன செய்தான்? இயேசு சாமியை பார்த்து சொன்னா, நீர் என்னை தண்டனிட்டு ஆராதியும், இந்த உலகத்தையே உங்களுக்கு என்ன செய்யற கொடுத்துருதேன். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அவன் கண் முன்னாதே சாத்தானே ஓடி போயிரு. கடவுளுக்கு மட்டும்தான் ஆராதனை, கடவுளை மட்டும்தான் பணிந்து நடக்கணும். நீங்க பாருங்க, ஆண்டவருக்கு பிரமாணிக்கம் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். பக்கத்துல கை குடிச்சணும். மனித வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால், உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொல்றதுக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்க ஆசீர்வாதத்தை நீங்க இழந்துருவீங்க. அல்லேலூயா. ஏன் அப்படி ஆண்டவர் சொல்றார் தெரியுமா? வாசிங்க பாப்போம். விடுதலை பயணம் 23:13 வாசியுங்கள். விடுதலை பயணம் 23ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்கம்மா. நான் உங்களுக்கு சொன்ன யாவற்றையும் கடைபிடியுங்கள், பிற தெய்வங்களின் பெயர்களை நீங்கள் உச்சரிக்க வேண்டாம், அது உங்கள் வாயில் ஒலிக்கவும் வேண்டாம். ஆண்டவர் ஏங்க சொல்றாரு அப்படி? சொல்லுங்க. ஆண்டவர் எப்படி சொல்றாரு? எனக்கு நிறைய தெய்வம் கிடையாது, நான் போய் என் பிரச்சனைக்கு நான் போய் எங்கெல்லாம் விழக்கூடாது. நான் ஒரே ஒருத்தர் தான் நம்புறேன். யார சொல்லுங்க? யார நம்பணும்? உன் வாழ்க்கையில நம்பிக்கைங்கிறது யார் மேல மட்டும்தான் இருக்கணும்? இயேசு மேலதான், ஆண்டவர் மேலதான் உன் நம்பிக்கை இருக்கணும். பைபிள் சொல்கிறது பாருங்க. இந்த வசனத்தை நான் திரும்ப உங்களுக்கு வாசிக்கிறேன், நல்ல கவனிக்கணும். பாருங்க. நான் உங்களுக்கு சொன்ன யாவற்றையும் கடைபிடியுங்கள், பிற தெய்வங்களின் பெயர்களை நீங்கள் உச்சரிக்க வேண்டாம், அது உங்க வாயில் கூட என்ன செய்யக்கூடாது? ஒலிக்க கூடாது. பேர கூட சொல்லாத. உன் கடவுளாய் ஆண்டவரை தவிர வேற எந்த பெயரும், வீணான எந்த காரியங்களுடைய பெயரும் என் வாயில வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆனா நம்ம ஜனங்களை பாருங்க, துணிச்சலா ஆண்டவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு பதிலாக கடவுளுடைய வார்த்தையை விட்டு எத்தனை மூட நம்பிக்கைகளுக்குள் கிடக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, எடுத்து வாசியுங்கள். லேவியர் 18ஆம் அதிகாரம், லேவியர் 18ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். லேவியர் 18ஆம் அதிகாரம் 30வது வசனம். உங்கள் முன்னோர் இத்தகைய அருவருப்புகளை செய்தது போல நீங்களும் செய்து அவற்றால் தீட்டுப்படாதபடி என் கட்டளையை கடைபிடியுங்கள், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்க மூதாதையர் உங்க முன்னோர் செய்த மாதிரி நீங்க என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. பைபிள் எடுத்திருக்கிற பிள்ளைங்க, ஆண்டவருடைய வசனத்துக்குள்ள வந்திருக்கிற பிள்ளைங்க, நீங்க ஆண்டவரை விட்டுட்டு வேற ஒரு பாதையை தேர்ந்து கொள்ள கூடாது. எங்க சொந்தக்காரர் சொன்னாரு, மச்சான் சொன்னாரு, மதினி சொன்னாங்க, எங்க அப்பா தான் சொன்னாங்க, எல்லாரும் சொல்லிட்டு போயிருவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைக்கு முதல்ல கீழ்ப்படி. சாத்ராக், மேசாக், அபேத்நகோ இருந்தாங்களா?
தானியேல் 3ஆம் அதிகாரத்தில். அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவுக்கு ராஜா ஒரு அங்க இருந்து ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தான். என்ன கட்டளை? அந்த நாட்டினுடைய ஒரு பெரிய மைதானத்தில் ஒரு பெரிய சிலையை செஞ்சு வச்சு அந்த சிலைக்கு தூபம் காட்டி அந்த சிலைக்கு கொட்டு மேளமெல்லாம் அடிச்சுக்கும் போது அந்த தேசத்தில் உள்ள அந்த கிரவுண்ட்ல எல்லா ஜனங்களும் என்ன செய்யணும்? வணங்கணும். வணங்கணும். எல்லாரும் போனாங்க, எல்லாரும் வணங்கினாங்க. ராஜா பார்க்குறான், 3 பேர் மட்டும் நிமிர்ந்து நிற்கான். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உலகம் காட்டுற பாதையில போகாத. நல்லா வாய் தர சொல்லு. உலகம் காட்டுற பாதையில உலகம் சொல்லும், அதை பாரு, இதை பாரு, அதை செய்ய, இதை செய்ய, அப்படி இரு, இப்படி இரு. இதெல்லாம் எங்கது? உன் வீட்டுக்குள்ள பிசாசை கொண்டு வந்துடும். சாத்தான் உன் குடும்பத்தை என்ன செய்யும்? அலைக்கழிக்கும். ஏன்னா இயேசு சொன்னாரு, நீங்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. எதுக்கு தான் கீழ்ப்படுறீங்க? சாத்தானுடைய குரலுக்கு தான் செவி கொடுக்குறீங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. ராஜா சொல்றா, டேய் அந்த 3 பேரை பிடிச்சி கொண்டு வாங்கடா. 3 பேரை பார்த்து ராஜா சொன்னா, உங்களை என் கையில இருந்து யாராலே காப்பாத்த? நான் நினைச்சா உங்களை என்ன வேணாலும் பண்ணுவானா, ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். திரும்ப அதே போல தூபம் காட்டி எல்லாம் கொட்டு மேளம்லாம் அடிக்கும் போது 3 பேர் ஒழுங்கா கவுந்தடிச்சு நான் வச்சிருக்க சில முன்னால பணிஞ்சுக்கோ. பிரைஸ் தி லார்ட். ஆனா 3 பேர் ஒன்னே ஒன்று சொன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? ராஜாவே எல்லாரையும் அனுப்பிடுங்க, யாருக்கும் தெரியாம நாங்க ஒரு கும்பிடு போடுறோம் அப்படி சொன்னாங்களா? இல்லை. ராஜாவை பார்த்து அவர்கள் சொன்னார்கள், ராஜாவே எங்கள் தேவனாய கர்த்தர், எங்கள் தேவனாய ஆண்டவர் இந்த எரிகிற தீச்சுளையில் எங்களை விடுவிக்க வல்லவர். ஒருவேளை அவருக்கு மனசு இல்லாம போனாலும் நீ வச்சிருக்கிற இந்த சிலையை நாங்க என்ன செய்ய மாட்டோம்? வணங்க மாட்டோம். எங்கள் ஆண்டவராய கடவுளை மட்டுமே நாங்கள் ஆராதிப்போம். கை தட்டுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். ராஜா 7 மடங்கு தீச்சுளையை பெருக்கினான். கைய கால கட்டி தூக்கி போடுறதுக்கு ஒரு கூட்டத்தை அனுப்பி தூக்கி போட்டான். பைபிள் சொல்லுகிறது, தீயிலே போட போனவர்கள் கருகி போனார்கள். சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ தீச்சுளையில் நடுவிலே தேவனோடு உலாவினார்கள். அதை ராஜா கண்டு சொன்னான், சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவின் கடவுளே ஆண்டவர். கை தட்டியா. நீ போய் எங்கேயோ நிக்கிற பாரு, அதுதான் உனக்கு சாபம். நீ மந்திரவாதிட்டு போற பாரு, அதான் உனக்கு சாபம். குறி சொல்றவன்டை மாயவத்தக்காரன் போய் நிக்கிற, அது சாபம். ஆண்டவரிடத்தில் வந்து நில்லு. எனக்காக அவர் யுத்தம் செய்வார், எனக்காக அவர் செயல்படுவார், என்னுடைய வாழ்க்கை அவர் பொறுப்படுத்து. ஆமென். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னிடத்துல வரணும், என்னையத்தான் நம்பணும். உன் வாயிலிருந்து கூட வேற பேர் எழுச்ச கூடாது, வரவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். அப்படி இருந்தீங்கன்னா பைபிள் சொல்லுகிறது பாருங்கள், தயவு செய்து வாசியுங்கள். எசையா 56ஆம் அதிகாரம் 1 வசனம். நீ எந்த இன்னைக்கு முடிவெடுங்க, ஆண்டவரே நாங்க எங்கேயும் போக மாட்டோம், உம்முடைய வார்த்தைக்கு மட்டும்தான் கீழ்ப்படிவோன்னு முடிவெடுங்க. இந்த ஆசீர்வாதம் உங்க மேல தங்கும். வாசிங்க. ஆண்டவர் கூறுவது இதுவே, நேர்மையை கடைபிடியுங்கள், நான் வழங்கும் விடுதலை, நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆபிரகாம் யாருக்குங்க கீழ்ப்படிந்தாரு? சொல்லுங்க, யாருக்கு கீழ்ப்படிந்தாரு? ஆண்டவருக்கு கீழ்ப்படி. தேவன் தமக்கு சொன்னது நிறைவேறும் என்று ஆபிரகாம் நம்பிக்கையோடு காத்திருந்தார். ஆண்டவர் ஆபிரகாமை சீரும் சிறப்புமாய் மேன்மையாய் உயர்த்தினார். கை தட்டி. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நிமிடம் முழங்கால் படியிடுங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம வாழ்ந்த மகனே, மகளே, ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணித்து வாழ்ந்திருந்தால் இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேள். உம்முடைய வசனம் எனக்கு ஜீவன், உம்முடைய வார்த்தை தான் ஆண்டவரே எங்களுக்கு ஜீவன்.
ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தை எல்லாம் செழிப்பாக்குமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். கைகளை தட்டி வாய் திறந்து பாடுங்க. ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைங்க. ஆபிரகாம் 75 வயது மனிதர். ஆண்டவர் இந்த மனுஷனை பார்த்து சொன்னாரு, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. ஆனா அது எந்த தேசம்னு ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆண்டவர் எங்க கூப்பிட்டுட்டு போறாருன்னு ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனா ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். நீங்க படிச்ச பாட்டை பாத்தீங்களா? மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாய் மாற்றும். எப்படிங்க மாறும்? ஜனங்கள் ஓடி போய் தண்ணியை குடிச்சாங்க. அந்த தண்ணி கசப்பா இருந்துச்சு. ஜனங்கள்லாம் மோசைக்கு விரோதமா வந்து நின்னாங்க. மோசே ஆண்டவருக்கு முன்னால நின்ற பொழுது ஆண்டவர் சொன்னாரு, அந்த மரத்தின் தடியை வெட்டி அந்த தண்ணியில போடு. ஒருவேளை நானா இருந்தேன்னா கேட்பேன், ஆண்டவரே இது என்ன நியாயம்? நீங்களா இருந்தீங்கன்னா யோசிப்பீங்க இது எப்படி ஆகும். ஆனா மோசே அந்த மரத்துண்டை எடுத்து இந்த தண்ணியில போட்ட பொழுது இந்த தண்ணி சுவை நிறைந்ததாய் மாறிய. கைத்தட்டு. கானாவூர் திருமணத்துல ரசம் தீர்ந்து போச்சுன்னு மாதாட்ட ஒரு செய்தி வருது. மாதா ஆண்டவர்கிட்ட போய் சொன்னாங்க, ஐயா ரசம் தீர்ந்துட்டான்ப்பா, திராட்சை ரசம் தீர்ந்து போச்சான், இந்த வீட்டோட நிலைமை இப்படி இருக்குப்பா. இயேசு சொன்னார், அம்மா நம்ம என்னம்மா செய்யறது, நேரம் வரலம்மா. இயேசுவின் அன்பை உணர்ந்த அன்பு தாய் வேலைக்காரங்களை பார்த்து சொன்னாங்க, தம்பி இங்க வாங்கப்பா, அவர் சொல்றதை செய்யுங்க. கற்சாடியில் தண்ணீர் நிரப்பப்பட்டது. அதை குடித்து பார்த்தவன் சொன்னான், இது எத்தனை இனிமையாயிருக்கிறது, முந்திய ரசத்தை விட இது எவ்வளவு சுவையுள்ளதா இருக்கிறது என்று அங்கே இயேசு முதல் புதுமை செய்தார். இதெல்லாம் எப்ப நடந்துச்சு தெரியுமா? கடவுளை வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது. இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க உங்களுடைய இருதயத்தில் கேளுங்க, எனக்கு ஆண்டவர் சீரும் சிறப்பும் என்னுடைய வாழ்க்கையில தரணும்னா
நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். நல்ல கைகளை உயர்த்துவோம். அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே எங்கோ நான் வாழ்ந்தே அறியாமல் அலைந்தே என் நேசர் தேடி வந்தீ நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாற்றி விட்டீ என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி. Praise the Lord. அமர்ந்து கொள்ளுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை சீரும் சிறப்புமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆபிரகாம் பார்த்து சொன்னார், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன். ஆமென். ஆபிரகாம் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஆமென். இரண்டாவது நான் ஒரு நபரை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆதியாகமம் தொடக்க நூல் 39ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார், எனவே அவர் சிறப்புற்றவராக தன் எகிப்திய தலைவனுடைய இல்லத்தில் வாழ்ந்து வந்தார். ஆமென். அல்லேலூயா. நீங்க பாருங்க, நீங்க வாசிக்கிற இந்த பகுதி ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். முதல்ல ஆபிரகாம் ஒரு சிறப்புற்ற மனிதனாக அவர் இருந்தார். இரண்டாவது பாருங்க, பைபிள் சொல்லுகிறது இந்த உலகத்துல யோசேப்பு ஒரு அடிமையாய் ஒரு 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்ட மனுஷன். அல்லேலூயா. அந்த மனுஷன் அப்பாட்ட இருந்து பிரிக்கப்பட்டு சொந்த சகோதரர்களால ஒரு அவமான சின்னமா போனாரு. ஆமென். ஆனா அப்படிப்பட்ட மனுஷனை ஆண்டவர் உயர்த்தினார். ஆமென். பைபிள் சொல்லுது அவர் சிறப்புற்றார். ஒரு அடிமையா இருந்த இடத்துல அவர் சிறப்புற்றார். ஒரு வேலைக்காரனா இருந்த வீட்டில் அவர் சிறப்புற்றார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, சொந்த வீட்லயும் இல்லை வெளியவும் எல்லாருக்கும் அடிமையா இருக்கிறார். பயப்படாதீங்க, இன்னைக்கு தேவனிடத்துல வாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். நீங்க வாசிங்க, அப்படியே எடுத்துக்கோங்க. தொடக்க நூல் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 13வது வசனம் படிக்கிறீங்களாப்பா? வாசிங்க பாப்போம். 13வது வசனம் படிங்க பாப்போம். நான் எகிப்தில் அடைந்துள்ள சிறப்பு அனைத்தையும் நீங்கள் இங்கு கண்ட யாவற்றையும் என் தந்தைக்கு தெரிவியுங்கள். விரைந்து போய் என் தந்தையை இங்கே யார்கிட்ட சொல்றாரு சொல்லுங்க, யார்கிட்ட? எந்த சகோதரர்கள் 20 வெள்ளிக்காசுக்கு யோசேப்ப வித்தாங்களோ அவங்க ஒரு நாள் எகிப்துக்கு பஞ்சம் பொழைக்க வராங்க. சோத்துக்கு வழி இல்லாம வர்றாங்க. வந்தா யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துறாரு. அவங்க நடுங்கி போய் நிக்கிறாங்க. யோசேப்பு சொன்னாரு, பயப்படாதீங்க, நீங்க பாத்தீங்களாப்பா, இந்த நிகழ்வு போய் அப்பாட்ட சொல்லுங்க, உன் மகன் சாகலையா, நாங்க என்னமோ நினைச்சோம், ஆனா அவன் இப்ப எப்படி இருக்கான் சொல்லுங்க. சில சொல்லுவாங்க பாருங்க, என் பொண்ணுக்கு 50 பவுன் போட்டேன், 100 பவுன் போட்டேன், இன்னைக்கு ஒத்த தாலி கூட இல்லாம இருக்கிறான். இது இப்படிப்பட்ட அழுகையை நம்ம நிறைய கேட்கிறோம். ஆனா சிலர் சொல்லுவாங்க, பிரதர் வீட்டுக்கு பயந்து படிக்கிறதுக்கு பயந்து ஓடி போனேன். சிலர் சொல்லுவாங்க, கஞ்சிக்கு வழி இல்லாம சோத்துக்காக ஓடி போனேன் பிரதர்.
இன்னைக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? நல்லா வச்சிருக்காரு சாமி. எங்க ஊர்க்காரனே வாயில விரல் வைக்கிற அளவுக்கு என்ன உயர்த்தி இருக்காரு. Praise the Lord. யோசேப்பு சொல்றாரு, எப்பா நீ போய் சொல்லு, இந்த அடிமையாக வந்த இந்த தேசத்தில் கடவுள் என்னை உயர்த்தினார் என்பதை என் தகப்பன்ட்ட போய் சொல்லு. எப்படிங்க உயர்வு? ராஜாவே சொன்னா, யோசேப்பு அனுமதி இல்லாம ஒருத்தன் கையையோ காலையோ நீட்டக்கூடாது. ஆமென். உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். ஆனா இதுக்கு நடக்கணும், என்ன நடக்கணும் தெரியுமா? சும்மா சாமி கும்பிட்டு போனா நடந்துருமா? 2 ஊதியை கொளுத்துட்டு அப்படியே கடவுள் உயர்த்துவார்னு நினைச்சிட்டு போயிடாதீங்க. முதல்ல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். 2வது அவருக்கு முன்பாக தூய உள்ளத்தோடு வாழணும். கை தட்டுங்கப்பா. கடவுள் உங்களை, ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னா நீங்கள் பாவத்தை விட்டு விலகி வாழணும். இருக்கிறெல்லாம் மட்டுளியத்தை பண்ணிட்டு கர்த்தர் என்ன உயர்த்துவாரு உயர்த்துவார்னு உயர்த்துவார? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, உயர்வை பெற முடியாம போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பாவத்தை விடல, அக்கிரமத்தை விடல, அநியாயத்தை விடல. ஆனா நிறைய ஜெபம் பண்றாங்க, நிறைய ஜெபத்துல வர்றாங்க. என்னங்க நடக்கும்? நல்ல கவனிக்கணும். வாசிங்க பார்ப்போம். நான் வேகமாக அந்த 2வது பகுதிக்குள்ளாக கடந்து செல்கிறேன். 1 பேதுரு 1:16 வாசியுங்கள். 1 பேதுரு 1:16 வசனம் வாசிங்க பார்ப்போம். நீங்கள் தூயவராயிருங்கள், ஏனெனில் நான் தூயவர் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறது. பக்கத்துல கை குடிச்சலுங்க. நம்ம ஆண்டவர் யாரு? சில நேரங்களில் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வழிபாட்டு முறையில் பார்த்தீங்கன்னா சாமியே சாராயம்லாம் குடிக்குது. சில இடத்துல சாமிக்கு நேர்ச்சையா என்ன செய்யறாங்க? சாராய பாட்டில், சுருட்டு, என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எங்க சாமிக்கு நேர்ச்சை. இதெல்லாம் உலகத்துல சில காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கும். அதை பத்தி நம்ம வரல. உன் கடவுள் யாரு? உன்னுடைய ஆண்டவர் யாரு? பிரதர், உங்க ஆண்டவர் யாரு? அவர் பரிசுத்தர். யாரு? என்னுடைய தெய்வம், நான் ஆராதிக்கிற என் கடவுளாகிய ஆண்டவர் பரிசுத்தர். யாருங்க? பக்கத்துல கை கொடுத்துக்கலுங்க. யாரு? நல்ல கேளுங்க. யாருங்க? நீ ஆராதிக்கிற கடவுள் யாரு? சிஸ்டர், நீ ஆராதிக்கிற கடவுள் யாரு? அவர் பரிசுத்தர். அவர் சுத்த கண்ணர். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஹalleluya. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வார்த்தையை நீங்க நல்லா வாசிக்கணும். வாசிக்கும் போது நம் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை உங்களுக்கு தெரியும். அபகுக் 1:13. அபகுக் 1:13. தீமையை காண நானும் தூய கண்களை உடையவரே. எப்படிப்பட்டவரா? தீமையை பார்க்கிறதுக்கு அவர் என்ன செய்யறாரு? தீமையை பார்க்க மாட்டார், அசுத்தத்தை பார்க்க மாட்டார். அவர் அசுத்தத்தையும் தீமையும் பாவத்தையும் அக்கிரமத்தையும் காண்பதற்கு கூச்சப்படுறார். நீங்க நல்ல கவனிப்பாங்க. இத்தனை அக்கிரமத்தை பண்ணிட்டு ஆண்டவர் முன்னால வந்திருக்கிற கூட்டங்கள் எவ்வளவு. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. நம் தேவன் பரிசுத்தர். அவர் பரிசுத்தராயிருப்பது போல நீங்களும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். எனக்கு பைபிள் தெரியாதுங்க. நான் ஒரு காலத்துல எப்படியோ இருந்துட்டேன், எப்படினாலும் இருந்துக்கோ. ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய வசனம் உனக்கு தேடி வருது. சுத்தமா இருக்கணும். சுத்த இருதயம் உள்ளவர்கள்
பாக்கியவான்கள். ஆமென். ஆமென். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். பரிசுத்தம் இல்லாமல் எவனும் தேவனை தரிசிக்க முடியாது. யோசேப்பு தான், யோசேப்ப ஆண்டவர் உயர்த்தினார். ஏப்பா எப்படிப்பா உயர்த்தினாரு? எப்படி உயர்த்தினாரு? அவன் கடவுளுக்கு பயந்தான், ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்ந்தான். கடவுளுக்கு முன்னால அவன் தூய வாழ்க்கை வாழ்ந்தான். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம். ப்ளீஸ் தயவு செய்து வாசிங்க பாப்போம். லேவியர் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம் எடுங்கப்பா. எனக்கென ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக நீங்க என்ன செய்யுங்க? ஏங்க எல்லாம் இந்த உலகத்துல 800 கோடிக்கு மேல ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக நீ என்ன செய்ய? தூயவர்களாக இருப்பீர்களாக. படிக்கிறீங்களா? எனக்காக நீங்கள் தூயவர்களாக இருப்பீர்களாக, ஏனெனில் ஆண்டவராகிய நான் தூயவராக இருந்து நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மக்களில் நின்று பிரித்தெடுத்து. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நினைச்சீங்க பிரிச்சேன். இத்தனை கோடி பேர் இருக்கான், அந்த பங்கள இத்தனை பேர் இருக்கான், சுத்தி இத்தனை கிறிஸ்தவன் இருக்கான். இத்தனை பேர்ல இருந்து ஒன்னைய ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? செலக்ட் பண்ணிருக்காரு. கைத்தட்டு பார்ப்போம். சவுளிக்கடையில 1000 கணக்குல துணி இருந்தாலும் உனக்கு என்ன செய்யற? எல்லாத்தையும் எடுத்துருவியா? சொல்லுமா, எடுத்துருவியா? எடுத்துருவியா? எல்லாரும் இல்ல. பிடிச்சிருக்குல்ல, பக்கத்துல கை கூட சொல்லு, உன்னை ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார். எதுக்கு? நீ அவருடைய பிள்ளையா இருக்கணும், நீ தூய்மையா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகம் ஆடி பாடி குடிச்சு கூத்தாடி விபச்சாரம் பண்ணி என்னெல்லாம் பண்ணுமோ எல்லாம் பண்ணும். இது அன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு இருக்குன்னு இருக்கிற காலம்லாம் இருக்கதான் போகுது. ஆனா நீ அப்படி இருக்க கூடாது, நீ அவருக்கு பிரியமா இருக்கணும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் நீங்க லேவியர் 20:7 வாசிங்க. நீங்கள் உங்களை புனிதப்படுத்தி தூயவராகுங்கள், ஏனெனில் நான் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன்னை புனிதப்படுத்து. நீ என்ன செய்யணும்? ஜேம்ஸ் யார்ப்பா நீ? நான் ஒரு ஆண்டவரே ஒரு பாவி, நான் ஒரு அக்கிரமி, ஒரு அநியாயம் பண்ண வந்தான். என்னையதானே நீர் தேர்ந்தெடுத்தீரு. தேர்ந்தெடுத்தவர் எதுக்கு தேர்ந்தெடுத்தாரு? இன்னும் உன்னை பரிசுத்தமாக்கணும். பிரைஸ் தி லார்ட். இன்னும் தூய்மையாகணும், இன்னும் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், இன்னும் ஆண்டவருக்கு பிரமாணிக்கம் உள்ள மகனாக நீ மாறணும். ஆமென். யோசேப்பு ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். பாத்தீங்களா எப்படிங்க ஆசீர்வதிச்சாரு? யோசேப்பு சிறப்புற்ற மனிதராக இருந்தாரு. எப்படி இருந்தாரு? சிறப்புற்ற மனிதராக இருந்தாரு. சிறப்புற்ற மனிதராக இருந்த அந்த மனுஷன் அந்த வீட்டில் பாருங்க துடிப்போடு வேலை செஞ்சான். நல்ல யங் பாய், நல்ல சூப்பரான ஹீரோ மாதிரி இருக்கிற ஆளு. என்ன அப்படி உடம்பெல்லாம் கொள்ளுன்னு நல்ல ஆம்ஸ்லாம் இருக்கு, நல்ல பார்க்க முக கலையா இருக்கு. இந்த பையனை பார்த்த உடனே அங்க இருந்த கிழவிக்கு அவன் மேல ஆசை வந்துட்டு, கிழவி லெட்டர் அனுப்புதா, ஐ லவ் யூ. இன்னைக்கு பாருங்க கிழவியும் கிழவனும் கட்டி சீரழிஞ்ச காலத்துல உட்கார்ந்துருக்கும். பிரைஸ் தி லார்ட். வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாம் என்ன செய்யுது? கிறுக்கு பிடிச்சி அலையுது. வயசு வித்தியாசமே இல்லை. நாங்கள் டெல்லிக்கு போயிருந்த பொழுது ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறோம், ஜப்பான் எம்பசியில். அப்போ அந்த ஃபேமிலி போனால் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அந்த வீட்டுக்காரர் தலையில் துண்டை போட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. என்னையா ஆச்சு? போயிட்டான்னா, நான் அவரோட செத்து போயிட்டா போலட்டு படத்தை பார்க்குறேன். போயிட்டா சாமி. என்னையா போட்டாவெல்லாம் காணோம், அம்மா போட்டாவ. அப்புறம் தான் சொல்கிறான், 7 பிள்ளை பெற்றிருக்கு. பிள்ளையெல்லாம் வரிசையாக நிற்கிது, 7 பிள்ளை பெற்றிருக்கா. எவனோ ஒருத்தன் அங்கே வந்து அப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்கான், 3 மாதத்தில் கூப்பிட்டு போயிட்டான். 7 பிள்ளைகளை போட்டுட்டு போயிட்டான், ஓடி போயிட்டான். மோட்சத்துக்கு போல, நரகத்துக்கு போயிட்டான்.
யோசேப்புக்கு மேல இந்த வீட்டினுடைய தலைவிக்கு மேல என்ன வந்துட்டு, அதான் எப்ப வேணாலும் கிறுக்கு பிடிக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். உலகம் உங்களை மயக்கும். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்ல குடிங்க, நம்மளாம் பெரிய உத்தமன் நீதிமான் இல்லை. நீ எச்சரிக்கையா இருக்கணும், இல்லைன்னா பாவம் என்ன செய்யும், உன் மேல வேட்கை கொண்டு உன்னைய சாவுக்கு நேரம் நடத்திடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யோசேப்புக்கு மேல அந்த பெண்ணோட பார்வை இருந்தது, யோசேப்பு மேல. ஆனா யோசேப்போட பார்வை யார் மேல இருந்துச்சு? பக்கத்துல கை கூடுது சொல்லு, ஓம் பார்வை யார் மேல இருக்கணும்? பிரதர் உங்க பார்வை யார் மேல இருக்கணும்? சிஸ்டர் உங்க பார்வை யார் மேல இருக்கணும்? அவங்க என்ன பார்க்குறாங்க? நான் பார்க்கல, அவங்க தான் பார்த்தாங்க. இப்படிதான் நிறைய பேர் இன்னைக்கு சொல்றாங்க. நான் சும்மா தான் போனேன், அவங்க தான் பார்த்தாங்க. அப்புறம் பார்த்தா என்னம்மா எல்லாம் முடிஞ்சது. உன்னைய உலகம் என்ன கண்ணோட்டத்தை பார்த்தாலும் ஓம் பார்வை எங்க இருக்கணும்? சங்கீதம் 16:8 சொல்லுகிறது, ஆண்டவரை எப்போதும் என் கண் முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பக்கத்திலே இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. எப்ப அசைக்கப்பட மாட்டேன்? உன் கண்ணு முன்னால உலக அழகி இருக்க கூடாது. உன் கண்ணு முன்னால இந்த உலகத்துடைய ஆசாபாசங்களும் அநீதிகளும் இருக்கக்கூடாது. உன் கண்ணு முன்னால யார் இருக்கணும்? சர்வ வல்லமையுள்ள தேவனை மட்டும் நிறுத்து. அதனாலதான் அற்புதமாக பைபிள் சொல்லுகிறது, கடந்ததை மறந்துட்டு கண்ணு முன்னால இயேசுவை நிறுத்தணும். கை தட்டுங்கப்பா. யோசேப்பே, உன் கண்ணு யார் மேல இருக்கு? என் தேவன் மேல இருக்குப்பா. என்னையே ஒரு பாவத்துக்கு அழைக்கும்படி அவ கண்ணு என்ன மேல இருந்தாலும் என் கண்ணு யார் மேல இருக்குது? ஆண்டவர். அதனால தாங்க சட்டையை பிடிச்சி இழுத்த பொழுதும் அவனால சொல்ல முடிந்தது, என் தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்வேன்னு இருந்த ட்ரெஸ்ஸை விட்டுட்டு ஓட முடிஞ்சது. ஆமென். சிறைச்சாலையே ஆனாலும், கொல்லப்பட வேண்டியது இருந்தாலும், என்னுடைய கடவுளுக்கு பிரமாணிக்கத்தை நான் ஒரு நாள் நினைச்ச மாட்டேன், நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அதனால தாங்க ஆண்டவர் இந்த மனுஷனை இவ்வளவு அழகா உயர்த்தினாரு. ஆமென். ராஜாவே சொன்னா, உன்ன மாதிரி நீ உன்ன மாதிரி ஞானமுள்ள ஒரு மனுஷன் யாருமே இல்லப்பா, நீ ரொம்ப சிறப்பான ஆளுப்பா. ராஜா சொல்றாங்க, என் தேசத்துல தேடினா கூட ஒரு பய கூட இப்படி கிடைக்கவே. ஏன்? உன் மேல சிறப்பு ஆசீர்வாதம் இருக்கு, உன் கடவுளுக்கு நீ உண்மையா இருக்கிற. என் தேவன் பரிசுத்த. ஆமென். மூன்றாவது, நீங்கள் தயவு செய்து உங்க வாழ்க்கையை சரி பண்ணணும். உங்க கண்ணை அப்படியே இங்க பார்க்கறது அங்க பார்க்கறது, உங்க கண்ணங்கள்லாம் வைக்காதீங்க, உங்க கண்ணை இயேசு மேல வைங்க. ஆமென். மூன்றாவது, பைபிள் சொல்லுகிறது, 1 குறிப்பேடு 4ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசியுங்கள். 1 குறிப்பேடு 4ஆம் அதிகாரம் 9. யாப்பேசு தன் சகோதரரை விட சிறப்பு மிக்கவராயிருந்தார். ஆமென். யாருங்க? ஆண்டவர் சொல்றாரு, யாப்பேசு தன் சகோதரர்களை விட சிறப்பு மிக்கவராக இருந்தார். ஆமென். யாரை விட? சகோதரர்களை விட, தன் சகோதரர்களை விட அவர் சிறப்பு மிக்கவராக இருந்தாராம். ஏன்? அவங்க அம்மா அவரை பெத்தப்படுது, அவன் துன்பத்தோடு பெத்தன்னு சொல்லி யாப்பேசுன்னு பேர் வச்சுட்டா. ஆனா யாப்பேசு எப்படி இருந்தாராம்? இந்த சிறப்பு மிக்க மனுஷன். எல்லா கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் அவனை உயர்த்தினார். ஏன்? முதல்ல எப்படி இருக்கணும்? கடவுளை வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். 2வது, கீழ்ப்படிறவன் பரிசுத்தமா இருக்கணும். 3வது, பரிசுத்தமா இருக்கிறவன் ஜெபிக்கிறவனா இருக்கணும். எப்படி இருக்கணும்? 3வது, உனக்குள்ள என்ன இருக்கணும்பா? ஜெபம் இருக்கணும்.
நான் அந்த சொன்ன பார்த்தீங்களா, அந்த பொண்ணு பேர் என்னது, ஜெமிமா, அந்த கிரிக்கெட் பிளேயர். அவங்க இருந்த அந்த கிரிக்கெட் விளையாடுற அந்த ஸ்டேடியத்தில் அத்தனை ஆயிரம் பேர், உலக வேர்ல்டுல எத்தனை கண்கள் அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்திருக்கும். ஆனா அந்த அம்மாவுடைய கண் யாரை பார்த்துச்சு சொல்லுங்க? யாரை பார்த்துச்சு? என் தேவனை பார்க்குது. மட்டைய நம்பலங்க, இந்த பேட் இல்லைங்க என் நம்பிக்கை, என் பலம் இல்லைங்க என் நம்பிக்கை, என் ஆண்டவர் தான் என் நம்பிக்கை. நான் அவரை கூப்பிடுவேன். ஆமென். அதனாலதான் அந்த வெற்றியை அவள் ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு சொல்றா, இந்த வெற்றியை தேவன் தந்தார். சகோதரனே, சகோதரியே, யாப்பேசை ஆண்டவர் சிறப்புற்றவனாக அவன் வைத்ததற்கு காரணம் என்னவென்றால், அவன் தேவனை நோக்கி ஜெபித்தான். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 4:3 வாசியுங்கள். திருப்பாடல் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். இந்த பகுதியை வாசித்து, ஆண்டவர் என்னை தம் அன்பனாக தேர்ந்து கொண்டார், நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கிறார். கை தட்டுங்க. என்னங்க சிஸ்டர், புரிஞ்சுதா? என்ன போட்டிருக்கு? ஆண்டவர் என்னை தன் அன்பனாக தேர்ந்தெடுத்துள்ளார், நான் மன்றாடும் போது எனக்கு அவர் செவி சாய்க்கிறார், இதை அறிந்து கொள்ளுங்கள். இதை என்ன செஞ்சுக்கோங்க? பக்கத்துல கை குறி சொல்லுங்க. நான் ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்பார். தெரியுமா உங்களுக்கு? நீ ஜெபம் பண்ணா அக்கா ஆண்டவர் கேட்பார். நீ எந்த சூழ்நிலையிலிருந்து தேவனே, எந்த நிலையிலிருந்து எங்க இருந்து கூப்பிட்டாலும் உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க அவர் தயாரா இருக்காரு. Praise the Lord. Hallelujah. இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்ம ஜெபிக்கிறதே இல்லை. ஆமென். ஆனா யாப்பேசு என்ன செஞ்சாராம்? ஜெபிக்கிற மனிதன். ஆமென். அல்லேலூயா. புத்தி செய்யாதத உன் முழங்கால் செய்யும். ஆமென். உன் அறிவு செய்யாத எது செய்யும்? ஆண்டவருக்கு முன்னால முழங்கால முடக்கிட்டு கையை உயர்த்து, மற்றதை அவர் பார்த்துக் கொள்வார். நீங்க உன் வாழ்க்கையில தோல்வி அடைந்து விட்டேன், கஷ்டத்தில் இருக்கிறேன், கடன்ல இருக்கிறேன், நஷ்டத்தில் இருக்கிறேன், எல்லாம் ஏமாந்து வந்திருக்கேன், இன்னைக்கு உனக்கு சொல்லுகிறேன், ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க, ஆண்டவர் முன்னால உட்காருங்க. இயேசு சொன்னார் யோவான் 14:14, என் பெயரால் நீங்கள் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். நீங்க என் பெயரால கேட்கிறத பெற்றுக்கொள்வீங்க. ஆனா நீங்க நம்ம பெற்றுக்கொள்ளணும் என்ன செய்யணும்? முதல்ல அவரை பார்த்து கேட்கணும். ஆண்டவரே, அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடணும். ஆமென். சங்கீதம் 18:6வது வசனம் சொல்லுது, வாசியுங்கள். என் நெருக்கத்திலே நான் ஆண்டவரை கூப்பிட்டேன், என் நெருக்கடி வேளையில் ஆண்டவரிடம் மன்றாடினேன், கடவுளை நோக்கி கதறினேன், தமது கோவிலிலிருந்து அவர் என் குரலை கேட்டார், அவரது செவிகளுக்கு. ஆமென். அதே 3வது அந்த அதிகாரத்தில் 3வது வசனத்தை படிங்க. போற்றுவதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன், என் எதிரிகளிடமிருந்து நான். ஆமென். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நில்லுங்கள். ஆபிரகாம் ஆண்டவர் சீரும் சிறப்புமாக உயர்த்தினார். யோசேப்பை ஆண்டவர் சீரும் சிறப்புமாக உயர்த்தினார். யாப்பேசை ஆண்டவர் சீரும் சிறப்புமாக உயர்த்தி அவரை தேற்றினார். இன்னைக்கு செக்கரியா 1:17, மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிற நேரம். நீ செய்ய வேண்டியது 3 காரியங்கள். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, கடவுளுக்கு பிரியமான பிள்ளையார் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு உன்னை ஒப்புக்கொடு. 3வது, அவரை நோக்கி மன்றாடு, அவர் உனக்கு பதிலளிப்பார். ஆமென். நல்ல கைகளை விரித்துக் கொள்ளுங்கள், கைகளை உயர்த்துங்க. எல்லாரும் வாய் திறந்து எல்லாரும் ஒப்பு கொடுக்கிற நேரம். தேவன் நல்லவர், நல்லவர், நல்லவர்.
நல்லவர் வாய் திறந்து ஒப்பு கொடுங்க. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கோருவேன். ஆராதனை ஆராதனை ஏசையா, ஆராதனை ஆராதனை. கைகளை தட்டி பாடுவோம். ஆராதனை ஆராதனை ஏசையா, ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை இசையா, ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை இசையா, ஆராதனை ஆராதனை. ரெண்டு கைகளை சிரசில வைப்போம். சக்கரியா 1:17 படி, ஆண்டவரே நீர் எனக்கு உரைத்த உம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறட்டோன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. தகப்பனே, நீர் எனக்கு தந்திருக்கிற உம்முடைய வாக்குறுதிகளின் படி நீர் என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சக்கரியா 1:17 படைகளின் ஆண்டவர் அறிவிப்பது இதுவே: என் நகர்கள் சீரும் சிறப்புமாயிருக்கும். ஆண்டவர் சீயோனை மீண்டும் தேற்றுவார். ஆண்டவர் உங்களை தேற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய கடன் கஷ்டம் எல்லாம் மாறும் மகளே. உன் வியாதி வருத்தம் எல்லாம் உன்னை விட்டு வெளியேறும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அப்பா, உங்க பிள்ளைங்க என்ன கலக்கத்தோட வந்தாங்களோ, என்ன வேதனையோட வந்தாங்களோ, எந்த வியாதி வருத்தத்தோட வந்தாங்களோ, அதோடு இவர்கள் திரும்பி செல்லாதபடி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இவர்கள் மீது, இவர்கள் குடும்பத்தின் மீது, இவர்கள் பொருளாதாரம், உழைப்பு, வருமானம், வீடு, நிலபுலம் எல்லாவற்றின் மீதும் சக்கரியா 1:17 படி நீர் உரைத்த உம்முடைய வாக்கின் படி சீரும் சிறப்புமாய் இவர்கள் இருப்பார்கள். சீயோனை மீண்டும் நீர் தேற்றுவீர். இவர்களை தேற்றி ஆசீர்வதித்து இவர்கள் வாழ்வு உயர எல்லா நன்மைகளை பொழிந்து வழிநடத்தும் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படியே உங்க நெத்தியில சிலுவை போடுங்க. ஆண்டவர் என்னை சீரும் சிறப்புமாய் தேற்றி ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நவம்பர் மாத வாக்குத்தத்தம் சக்கரியா 1:17. என்னது? படைகளின் ஆண்டவர் உரைத்தது. சொல்லுங்க, படைகளின் ஆண்டவர் அறிவிப்பது இதுவே: என் நகர்கள் சீரும் சிறப்புமாய் இருக்கும். ஆண்டவர் சீயோனை மீண்டும் தேற்றுவார். ஆமென். அப்ப அவர் உங்களை தேற்றும் போது எப்படி இருப்பீங்க? மேன்மையா இருப்பீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த மாசம் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். இந்த மாதத்துல பெரிய அற்புதத்தை பார்ப்பீங்க. எத்தனை பேர் சாட்சி சொல்லுவீங்க? சொல்லுவீங்களா? சொல்றீங்க. அந்த அற்புதம் இப்ப ஆரம்பிச்சிட்டு. ஆமென்.